சாத்தானோட நம்ம அப்படியே அகோரமான ஒரு தோற்றத்தை நம்ம மனதில் வைத்து கொண்டு அப்படியே பயங்கரமான ஒரு நபரா காட்சியா நீங்க கற்பனை பண்ணக்கூடாது. அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு எதிர்த்து நிற்காது. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசை பகைக்காது. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசுக்கு விரோதமா கசப்பு வைக்காது, துரத்தாது. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல ரீசனே இல்லை, சண்டை போடுறாங்க. அந்த குடும்பத்துல 2 பேருக்கு குடும்ப ஜெபம் இருக்குமா? போச்சு. தனி ஜெபம் பண்ண முடியுமா? போச்சு. சண்டை போட்டு அவன் ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, குடும்ப ஜெபம் போச்சு. நாளடைவிலே அந்த கசப்பு வலுத்துட்டே போய் ஒரு கட்டத்துல பிரிய வச்சிடும். மெயினா மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இந்த அசுத்தாவிகளால தான் வருது. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம இதுக்கு முன்பாக பாஸ்டர் ஸ்டீபன் அவங்க கூட பல இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். அநேக கேள்விகளுக்கான பதில் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போதும் அவங்க நம்ம கூட இருந்திருக்காங்க. பல கேள்விகள், அதற்கான பதில்கள் நம்ம அவங்ககிட்டே டைரக்டா கேட்டுக்கலாம். பிரேஸ்லாட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம ஏற்கனவே பல டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அநேக கேள்விக்கான பதில் நீங்க கொடுத்துருக்கீங்க. நிறைய மக்கள் பிரயோஜனமா இருந்துச்சு, எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைகள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறையும் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட நான் கேட்கலான்னு இருக்கிறேன். நம்ம டைரக்டா இன்டர்வியூக்குள்ள போகலாம். நிச்சயம். ஓகே பாஸ்டர். இப்போதும் என்ன டாபிக்னா பிசாசு. பிசாசுன்னு ஒரு ஆள் உண்டா? இது கிறிஸ்தவர்களுக்கே நிறைய கேள்வி இருக்கு, உலக மக்களுக்கும் இருக்கு. சிலர் கடவுள் இல்லைன்னு அவங்க வேற ஒரு கோட்பாட்டுல போறாங்க. அல்லாம ஸ்பிரிச்சுவல் பேர்சன்ஸ் கிறிஸ்தவங்களுக்குள்ளேயுமே பிசாசுன்னு ஒரு ஆள் உண்டா? சிலர் உண்டுன்னு சொல்றாங்க, சிலர் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க உண்மையாட்டி இல்லைன்னே ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. இதற்கான ஒரு பதில் நீங்க ஒரு விளக்கமா எங்களுக்கு தாங்க. கண்டிப்பா. பிசாசுன்றது மிக முக்கியமான ஒரு கேரக்டர். அதாவது தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். என்ன பவுல் தன்னுடைய நிருபங்களில் கொரிந்திய நிருபத்தில் எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 2:11 சொல்றாரு, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்து அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சபைக்கு அவருடைய தந்திரங்களை குறித்து பேசுறாரு. அதே மாதிரி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பிசாசோடும் அவருடைய தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பிசாசை பற்றி பேசுவார். அப்போ சபைக்கு பிசாசை குறித்த ஒரு அறிவு, ஒரு தெளிவு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் சொல்லிட்டு பவுல் ரொம்ப தெளிவா அதை ஜனங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றாரு. அதனால விசுவாசிகள் கண்டிப்பா இதை அறிய வேண்டிய விஷயம். ஏன்னா நம்முடைய எதிராளியை பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அவனை மேற்கொள்ள முடியும், அவன் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்ம தற்காத்து கொள்ளவும் முடியும். அதனால நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எல்லா விசுவாசிகளும் இந்த அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். பிசாசை பத்தி ஒரு நாலேஜ் தெளிவா இருக்கணும். சாத்தான் உண்டு. இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஹிஸ்டரி. ஆனால் நான் உங்களுக்கு அதை ஷார்ட்டா கொண்டு வரேன். இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க அங்கே லூசிஃபருடைய தோற்றம், அவருடைய ஞானம், அவருடைய படைப்பு, அதை குறித்து வேதத்தில் நம்ம அழகாக எழுதியிருக்கோம். இப்போ நீங்கள் அதை நான் வேர்ட் பை வேர்டு சொல்லலை, பட் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய அழகு, அவருடைய இசை சகலம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் அவனை எவ்வளவு விசேஷமாக படைச்சார். அவனுடைய வீழ்ச்சி ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வீழ்ச்சி, வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக என்னை உயர்த்துவேன் அப்படின்னு தன்னை அவன் உயர்த்துகிறதையும், அப்பொழுது கர்த்தர் அவனை தள்ளி போட்டதையும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இவன் தான் சாத்தான். ஆங்கில வேதாங்கமத்தில் லூசிஃபர்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். தமிழ் வேதாங்கமத்தில் அந்த வார்த்தை இல்லை. ஆனால் ஆங்கில வேதாங்கமத்திலே லூசிஃபர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும்.
அவன் தள்ளப்பட்டது மாத்திரமல்ல, அவனோடு கூட அது ஆராதனை கூட்டத்தில் இருந்த ஏராளமான தூதர்களும் சேர்ந்து அவனோடு தள்ளப்படுகிறார்கள். இதுதான் சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் கர்த்தரால் தள்ளப்பட்டு தேவ சமூகத்தில் தள்ளப்பட்டதினாலே மேட்டுமை அடைந்து பெருமை அடைந்து கர்த்தருக்கு மேலாக தன்னை உயர்த்த நினைக்கும் பொழுது அவன் தள்ளப்பட்டதினாலே அவன் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு எதிராக, அவரால் படைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எதிராக அவன் செயல்படுவதுதான் அவனுடைய ஒரே நோக்கம். அவன் கர்த்தரை பகைக்கிறான். கர்த்தரை பகைக்கிறதுனால அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளையும், அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளையும் அவன் பகைக்கிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் தன்னுடைய ஸ்தானத்திலே மனிதன் வந்துட்டானேன்றதுனால மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது தான் அவனுடைய நோக்கம். சாத்தான் நிச்சயமா உண்டு, அவருடைய செயல்பாடு நிச்சயமா உண்டு. இது மிகப்பெரிய அளவுக்கு ஆவிக்குரிய உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற உண்மையான காரியங்கள். ஓகே பாஸ்டர், இந்த சாத்தான் இல்லைன்னா பிசாசுன்னு வச்சுப்போமே, இவனை பற்றிய கொஞ்சம் டீட்டெயில்ஸ். இவன் எப்படிப்பட்டவன்? சிலர் சொல்றாங்க சாத்தானுக்கு அறிவே கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அவன் எப்படி செயல்படுகிறான், இவன் எப்படிப்பட்டவன், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. சாத்தானை குறித்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன். அவனுக்கு தேவன் அவனை படைத்த போது லூசிபர் அவனுக்கு இருந்த அந்த ஞானம், அந்த அறிவு, அவனுடைய திறமை, அது எதையுமே கர்த்தர் பிடுங்கலை, அவனுக்குள்ள இருக்குது. ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுட்டி தெரிவித்தார். அப்போ அவனுக்கு வல்லமை உண்டு பைபிளே சொல்லுது. அவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தலாம், தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தலாம், அவனுடைய சகல விதமான காரியத்தை பயன்படுத்தலாம். சாத்தானோட நம்ம அப்படியே அகோரமான ஒரு தோற்றத்தை நம்ம மனதில் வைத்து கொண்டு அப்படியே பயங்கரமான ஒரு நபரா காட்சியா நீங்க கற்பனை பண்ணக்கூடாது. நம்மளுமே அப்படிதான் நினைக்கிறோம், ஒரு டெரர் பீஸ் மாதிரி பார்க்கும்போது ஒரு விகார தோற்றத்தோட இருக்கிற மாதிரி. ஆமா, அந்த விகார தோற்றமாக நீங்க அவனை நினைக்கவே முடியாது. அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஆண்டவர் பைபிள்ல நமக்கு எறும்புகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கிறாரு. இது மாதிரி பல காரியங்களை கற்றுக்கொள்ள சொல்றாரு. அதே போல நானே சொல்லுவேன், சாத்தானை பார்த்தும் தேவ பிள்ளைகள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. ஏன்னா சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு ஆண்டவரே சொல்ல. சர்ப்பன்றது சாத்தானுடைய அடையாளம் இல்லையா? பி வைஸ் லைக் எ சர்பன்ட் அப்படின்னு ஆங்கில வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்போ அவனை பார்த்து அவனுடைய ஞானத்தை நிஜமாவே நம்ம கற்றுக்கொள்றதுக்கான காரியங்கள் இருக்குது. அவ்வளவு திறமையாக அவன் செயல்படுகிறவன். அதை நான் சொல்லப்போனா, ஒரு விதத்துல சொல்லப்போனா, இயேசு கிறிஸ்துவே சில இடத்துல அவனை மறைமுகமா அப்ரிஷியேட் பண்ற மாதிரி சொல்லுவார். அதை நமக்கு தெரியறதுக்காக சொல்லுவார். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல 22 முதல் 29 வரைக்கும் உள்ள வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்துல குருடும் ஊமையுமான ஒரு மனுஷரை கொண்டு கூட்டிட்டு வருவாங்க. அவன் அந்த குருடும் ஊமையுமாய் இருந்ததுக்கு காரணம், அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்குது. அப்போ அந்த ஆவியை இயேசு கிறிஸ்து விரட்டுறார். விரட்டின உடனே அவனுக்கு பார்வை வருது, பேச ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த உடனே அங்க இருக்கிறதான பரிசேயர்கள் என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே இல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை அட்டாக் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளுக்கு, அவங்க கொடுக்கிற அந்த கமெண்ட்டுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அதாவது பிசாசு குறித்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சொல்வாரு, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த வீடும் எந்த பட்டணமும் நிலைத்திருக்காது. சாத்தானும் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அவனுடைய ராஜ்யம் நிலைத்திருப்பது எப்படின்னு கேட்பாரு. ஆண்டவர் அந்த அட்டாக் பண்றவங்களுக்கு அழகான விளக்கம் கொடுப்பாரு. நீங்க என்ன மட்டும் தப்பா புரியல, சாத்தானே நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்க என்னதான் தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க, என்ன பேச மொழினாலே பிசாசு தலைவர் கொடுங்க, என்ன நீங்க தப்பா புரியுறது மட்டும் இல்ல, சாத்தானே உங்களுக்கு தெரியல, அவனை பத்தி உங்களுக்கு தெரியல. அவனுடைய ராஜ்யம் தனக்குத்தானே அவன் பிரிஞ்சிருக்கிறதே கிடையாதுங்கிறாரு. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு எதிர்த்து நிற்காது. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசை பகைக்காது. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசுக்கு விரோதமா கசப்பு வைக்காது, துரத்தாது.
அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி நிலைச்சிருக்கும்? அவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்குதே. அதனாலே நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாத்தானை வச்சு சாத்தானை துரத்துறது கிடையாது. அவன் பிசாசு அப்படி ஒருபோதும் செயல்பட மாட்டான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து அந்த பகைக்கிறவர்களுக்கு அழகான ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார். அவன் ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன், சிஸ்டமேட்டிக்கா இருக்கான் அவன். ஓகே, இதுல வந்து அவன்கிட்ட கத்துக்கணும். நான் சொல்ல போன நம்மளே கத்துக்கணும். இன்னைக்கு நமக்குள்ளேயே அந்த ஒரு மனம் இருக்குதான்றது ஒரு கேள்விக்குறி இல்லையா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவனும் தனக்குத்தானே பகைக்கிறதே கிடையாது. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு துரத்தாது, பகைக்காது. இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு பிசாசுல பாதிக்கப்படுறாங்க, கர்த்தரை அறியாதவங்க. அவன் பாதிக்கப்படுறவங்க என்ன செய்யறாங்க, எங்கேயாவது ஒரு மந்திரவாதிட்டு போறாங்க, அவன் ஒரு தாயத்தை கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்றாங்க. பண்ண உடனே டக்குன்னு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இவங்க நினைக்கிறாங்க அந்த இடத்துல போனாக்க அந்த மந்திரவாதி மூலமா சால்வ் ஆயிடுச்சுன்னு. அது கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு செட்டப். அது ஒரு ஆவி இன்னொரு ஆவியோட அட்ஜஸ்ட்மெண்ட். அது ஒரு ட்ராப். ஆமா, ட்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும். இனி நீ இந்த ப்ராப்ளத்தை பண்ணாத, நீ ஒதுக்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு கம்ஃபர்ட் சோன் கொடுக்குறேன் இப்போ. அவ்வளவுதான். இது வந்து ஜனங்களை ஏமாத்துறது. அது உண்மையிலேயே பிசாசு ஒரு பிசாசு பகைக்காது. ஓகே பாஸ்டர், மிக அருமையா சொன்னீங்க. சாத்தான் வந்து ஞானம் இல்லாதவன் இல்லை, அருமையான ஒரு ஆர்கனைசேஷனே அவன் நடத்திட்டு இருக்கிற சிஸ்டமேட்டிக்கான்னு சொன்னீங்க. ஸோ இந்த சாத்தான் வந்து எப்படியெல்லாம் மனுஷங்களை தேவன்கிட்ட இருந்து பிரிச்சு உலகத்துல பார்க்குறான், இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்ப சாத்தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவா ஒரே வார்த்தையில பிசாசு, சாத்தான், அசுத்தாவி இப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பத்தி நமக்கு தெரியறதில்லை. நம்ம சொல்றோம் சாத்தான்கிறோம், பிசாசுகிறோம், அசுத்தாவிகிறோம், அப்படியெல்லாம் நம்ம ஒரே வார்த்தையில முடிக்க முடியாது. அவனை நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் வந்து வெல் ஆர்கனைஸ்ட் ஆர்கனைசேஷன் அவன் நடத்திட்டு இருக்கிறான். அவனுடைய ஆர்கனைசேஷன்ல வந்து டிஃப்ரெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, விதவிதமான ஆஃபீஸ் இருக்கு. இந்த ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்தந்த பொறுப்பை மாத்திரம் கரெக்டா அந்தந்த ஆவிகள் செயல்படும். இதுலயும் நம்ம பிசாசுகிட்ட கத்துக்கணும். இன்னொருத்தருடைய காரியத்திலே ஒரு மூக்கு நுழைக்காது, தலையிடக்கூடாது. ஆமா, இப்ப நம்ம என்ன செய்வோம், ஒருத்தருடைய காரியத்தில் தேவையெல்லாம் போய் தலையிடுறோம். நம்ம எல்லாம் உலக நிறைய தேவ பிள்ளைகளை பண்றாங்க. ஆனா பிசாசு ஒரு ஆவி வந்து இன்னொரு ஆவியுடைய காரியத்துல தலையிடாது. இப்ப இந்த ஆவிகளுக்கும் பாத்தீங்கன்னாக்க பெயர்கள் இருக்கிறது. பெயர்கள்லாம் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து அதுல வேற மாதிரி இல்லை, அதனுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பெயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொல்றோம் பாருங்க, ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு டீச் பண்றாங்கன்னா அவங்க டீச்சருங்கிறோம். ஆமா. ஒருத்தர் வந்து ப்ரொஃபஷனலா வண்டி ஓட்டுறாருன்னா அவர் டிரைவருங்கிறோம். அப்போ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயரை சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு நேம் ஃபிக்ஸ் பண்றோம். அதே மாதிரி பிசாசுகளுக்கும் அதனுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி அதற்கு பெயர் இருக்குது. அந்தந்த ஆவிகள் அந்தந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்யும். இந்த ஆவி இன்னொரு வேலையை போய் செய்யாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, இதுக்கு ஒரு 2-3 பேர் பைபிள் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்களுக்கு கனநித்திரையின் ஆவியை அவர்களுக்குள் வர பண்ணி அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார் அப்படின்னு இருக்கும். அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கனநித்திரையின் ஆவி, கனநித்திரைனா ஸ்ட்ராங் டீப் ஸ்லீப், நல்ல தூக்கம் வர வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆவி இருக்குது. அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, இந்த ஆவியுடைய வேலை வந்து தேவ பிள்ளைகளை தூங்க வைக்கிறது மட்டும்தான். அப்போ சிலர் வேடிக்கையாவே சொல்லுவாங்க, தூக்கம் வரலையா பைபிள் படி, நல்ல தூக்கம் வரணும் சொல்லுவாங்க இல்லையா. அது உண்மை. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள இந்த கனநித்திரையின் ஆவின்னு ஒரு ஆவி. இந்த ஆவி ஒரு நபருக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த நபர் வந்து பைபிளை தொட்டாங்கனாலே உடனே கொட்டாய் விடும். கொட்டாய் விடவும் தூக்கம் வந்துடும். ஜெபிக்க உட்கார்ந்தாங்களே உடனே அப்படியே கொட்டாய் விடுவாங்க, அப்படியே தூங்குவாங்க. சபையில போய் செய்தி நேரம் பாருங்க, பிரசங்க ஆரம்பிச்சு கொட்டாய் அப்படியே தூங்கிடுவாங்க. எத்தனை சத்தம் இருக்கட்டும் அப்படியே மெய் மறந்து அடிச்சு போட்டவர்கள் தூங்குவாங்க. இது வந்து ஒரு ஆவி, கனநித்திரையின் ஆவி. இந்த ஆவி வந்து தூக்கத்தை மட்டும்தான் கொடுக்குமே தவிர வேற எதுவுமே செய்யாது. புரியல? நான் முதல்ல சொன்ன ஊமையும் செவிடுமான ஆவி அப்படின்னா, அப்போ அது ஊமையாக தான் வைக்கும், செவிடாதான் வைக்கும், அது வேற ஒன்றும் பண்ணாது. அதே போல இந்த ஆவி பார்த்தீங்கன்னா கனநித்திரையை மட்டும்தான் பண்ணும். இது விசுவாசிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு விதமான ஆவி.
இந்த ஆவி வந்து விசுவாசிகளை ஜெபிக்க விடாமல், வேதத்தை வாசிக்க விடாமல், பிரசங்கத்தை கேட்க விடாமல் தடுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்ப இந்த ஆவிகள் என்ன செய்யும்? இந்த காரியத்துல வந்து விசுவாசி வந்து ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுக்காகவே செயல்படக்கூடியது. இப்ப நம்ம வந்து ஒரு பிரசங்கத்தை கேட்கிறான்னா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறான். வேதத்தை வாசிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றான். ஜெபிக்கும் போது ஆண்டவரோட ஐக்கியப்படுகிறான். இதை தடுக்கிறதற்காகவே இந்த ஆவி வந்து செயல்படுது. இது தனனத்தரின் ஆவி. இதே போல இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஒரு 2 வருஷமா தான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஒரு எலாபரேட்டா புரியும். லூக்கா எழுதுற சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 10 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, அங்க பார்க்கும்போது ஒரு ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு வந்தார். அங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டதான ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் அப்படின்னு இருக்கும். 18 வருஷம் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. பலவீனத்தின் ஆவி. ஆமா, சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி. அது வந்து ஆவிக்குரிய ரீதியை அட்டாக் பண்றது. எது? கனநேத்திரையின் ஆவி. இது பிசிக்கல் அட்டாக் பண்றது, பலவீனப்படுத்துகிற ஆவி. அப்ப இந்த ஆவியுடைய வேலை வந்து சரீரத்துல வியாதிகளை கொண்டு வரும், பலவீனங்களை கொண்டு வரும். இந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா 18 வருஷம் அந்த பெண் வந்து கூணாக்கி வச்சிருந்திருக்குது. இந்த பெண்ணை குறித்து அந்த 13ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவள் ஆபிரகாமின் குமாரத்தின்னு இருக்கும். அப்ப ஆபிரகாமின் குமாரத்திக்குள்ளேயே பலவீனத்தின் ஆவி உள்ள வந்திருக்குது. அவள் தவறாம ஜெபாலயத்துக்கு வருகிறதான ஒரு பெண்ணாம இருந்திருக்கிறா. ஒருத்தங்க தவறாம சர்ச்சுக்கு போலாம், விசுவாசியா கூட இருக்கலாம். ஆபிரகாமின் குமாரத்து விசுவாசி கிடையாலும். ஆனாலும் ஒரு பலவீனத்தின் ஆவி அவர்களை அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சதுன்னா அதை வச்சு அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த பெண்ணு கூட பாருங்க 18 நீண்ட வருஷம் அந்த பெண்ணு கூணா வச்சிருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி விரட்டி அவளோட கூட நிமிர்த்துறாரு. இதே போல நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள்ல நிறைய ஆவிகளை குறித்து இருக்குது. இந்த ஆவிகள் வந்து பார்க்கும்போது மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து பல விதங்களிலே இது வந்து செயல்படும். குடும்பத்தை வந்து சமாதானத்தை கெடுக்கும், சரீரத்தை பலவீனப்படுத்தும், மற்றும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெபிக்க முடியாதபடிக்கு தடை செய்யும். இந்த மாதிரி இந்த ஆவிகள் வந்து தன்னுடைய பெயருக்கேற்ற விதத்தில் செயல்பட்டு ஒரு தேவ பிள்ளையை மிக மோசமான லெவல்ல வந்து சான்ஸ் கிடைக்கும் போது பாதிக்க அது செய்ய ஆரம்பிக்கும். சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்றேன், சம்பாதிக்க முயற்சி பண்றேன், நான் நல்லா தான் வேலை பார்க்குறேன், ஆனால் அதுக்கான கூலியோ நான் முன்னேற முடியாம இருக்கிறது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவுமே இது சாத்தானுடைய ஒரு பேசிக்கா இருக்குமா? ஆமா, அதனுடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிறைய விதமான பாதிப்புகள் வருது. இப்போ இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி ஒருத்தனை பலவீனப்படுத்தி வியாதியை போட்டு முடக்கிடுச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? அதே மாதிரி அந்த நடுமே நிலைகுலைய வச்சிரும். ஆமா, நீங்க இதை பார்த்து இன்னொரு காரியம் சொல்ற பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம், இப்ப நீங்க இதை கேட்டதுக்காக சொல்றது, குடும்பம் சொல்றதுனால சொல்றேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே ஒரு ஆவி பத்தி இருக்கும். எரிச்சலின் ஆவி அப்படின்னு இருக்கும். இது எரிச்சலின் ஆவின்னு சொல்லிட்டு அங்க என்ன பைபிள்ல போட்டுருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு புருஷனுக்குள் எரிச்சலின் ஆவி அல்லது அவனுடைய மனைவிக்குள் இருந்து அப்படின்னு நாங்கள் பைபிள் அழகா சொல்லும். அப்படி இல்லைன்னு தெரியுதுன்னா ஒரு கணவனுக்குள்ளேயோ ஒரு மனைவிக்குள்ளேயோ எரிச்சலின் ஆவின்னு ஒரு விதமான ஆவி இருக்கு. இந்த ஆவி உள்ள போய் பிரவேசிக்குதுன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும். அதாவது ஒரு கணவனுக்குள்ள ஒரு மனைவிக்குள்ள வந்து ஒரு சண்டை வரலாம், என்னைக்காவது ஒரு நாள் சண்டை வரலாம். அது வந்து ரீசன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு சண்டை வரலாம். எதுக்குமே ரீசனே இல்லாம டெய்லி சண்டை போடுவாங்க. சண்டை மட்டும்தான் அவங்க வாழ்க்கையாவே இருக்கும். தினமும் சண்டை போடுவாங்க. ப்ராப்பர் ரீசனே இருக்காது. அவங்க வாழ்க்கையே சண்டை சண்டை சண்டையிலேயே இருப்பாங்க. இந்த காரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க விசாரிச்சு பார்த்தா ஒரு ரீசன் இருக்காது. அவங்கள விசாரிக்கும் போது சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்குவாங்க. தனியாக நம்ம விசாரிச்சு சொல்லுவாங்க. அவர் எந்த தப்பும் சொல்ற மனைவிகள்கிட்ட சொல்றதா பார்த்துருக்கேன். ஜெபிக்கு பிசாசு பிடிச்சி வருவாங்க. அப்போ கேட்கும்போது சொல்லுவாங்க, ஏன் எனக்கு குடும்பம் பிரிஞ்சிருக்குன்னுவாங்க. ஏன் பிரிஞ்சுங்க? உங்க கணவர் குடிகாரரா? இல்லைம்பாங்க. வேற ஏதாவது தப்பா இருக்கிறாரா? இல்லைம்பாங்க. அப்போ எதுக்கு நீங்க சண்டை போட்டீங்க, எதுக்கு நீங்க பிரிஞ்சீங்கன்னு நம்ம கொண்டு போய் நம்மளே கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவரும்பாங்க. ரொம்ப நல்லவர், அவர் எந்த கெட்ட விஷயம் கிடையாது, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, ரொம்ப நல்லவர். ஆனா அவரை பார்த்தாலே எனக்கு என்னமோ ஒரு எரிச்சல் வருதுன்னுவாங்க. என் கணவரை பார்த்தாலே எனக்கு ஒரு எரிச்சல் வருது, ரீசனே இருக்காது. அது அவங்களுக்கே தெரியும். ஆனா அதை வந்து அவங்களால தவிர்க்க முடியாது. இது ஒரு ஸ்பிரிண்ட். குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக ஒரு ஆவிகள். இது போல நிறைய ஆவிகள் இருக்குது. குடும்பத்தை பிரிக்கிறது, ஜெபத்தை கெடுக்கிறது, மற்றும் பாவத்துல விழ வைக்கிறது,
இது போல பலவிதமான ஆவிகள் உலகத்திலே செயல்பட்டு இருக்குது. தேவ பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நிறைய காரியத்தை என்ன செய்யறாங்க, சாதாரணம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல போனா நியர்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 80% ஆஃப் த டிசீஸ்க்கு பின்னால பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பிரிட் இருக்கு, பிசாசுடைய ஆவிகள். அதான் சில டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்குறோம், என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க சிக்கா இருக்கிறாங்க. சிலர் வந்து ஐசியூல எல்லாம் இருப்பாங்க. ஆனா டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட கேஸ் நானுமே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுதான். இது வந்து இதுல கொஞ்சம் வெரைட்டி இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னது போல சிலது ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அது பிரச்சனை மட்டும் இருக்கும். ஆனா அதுக்கான சோர்ஸை கண்டுபிடிக்கவே முடியாது. சிலதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை வந்து கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் வருமே தவிர க்யூரே பண்ண முடியாது. அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, இது க்யூர் பண்ண முடியாது, லைஃப் லாங் நீங்க மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு மேல பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த ரிப்போர்ட்லயும் உங்களுக்கு ப்ரூஃபே கிடைக்காது. ஸ்கேன் பண்ணாலும் சரி எந்த ப்ரூஃப் கிடைக்காது. ஆனால் ப்ராப்ளம் மட்டும் இருந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவிகளுடைய காரியங்கள் தான். மெயினா மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இது அசுத்த ஆவிகளால தான் வருது. ஓகே. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எல்லாமே இப்படிதான் வருது. எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல வந்து ரீசனே இல்லை, சண்டை போடுறாங்க. அந்த குடும்பத்துல 2 பேருக்கு குடும்ப ஜெபம் இருக்குமா? போச்சு. தனி ஜெபம் பண்ண முடியுமா? போச்சு. சண்டை போட்டு அவன் ஜெபம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, குடும்ப ஜெபம் போச்சு. நாளடைவில் அந்த கசப்பு வலுத்துட்டே போய் ஒரு கட்டத்துல பிரிய வச்சிடும். நிறைய குடும்பத்தை வந்து டைவர்ஸ் ஆயிடுது, பிரியறாங்க. பிரிச்ச பிறகு இது தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போயிடும். இது ஆவிகளை தான் சொன்ன ஒன்னோடு ஒன்று இணைஞ்சு செயல்படுறது சொன்ன பார்த்தீங்களா? இப்ப இதில் சொல்ல பாருங்க, இந்த ஆவி வந்து எரிசலின் ஆவி வந்து குடும்பத்துக்கூட பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவங்கள கசப்பை ஏற்படுத்தி ஒரு கட்டத்துல டிவோர்ஸ்ல கொண்டு போய் பிரிச்சுட்டு தன் வேலையை முடிச்சுட்டு அடுத்த குடும்பத்துக்கு போயிடு. இங்க வேலையை முடிச்சு இதோட வேலையை முடிச்சு அடுத்த வேற குடும்பத்தை அட்டாக் பண்ண போயிடும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வேற ஆவி அடுத்து வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும். என்ன? பாவத்திற்குள்ள கொண்டு போகிறதுக்கான சில வேசித்தன ஆவிகள்லாம் இருக்கு. அடுத்த ட்ராப் அது வந்து ட்ராப் பண்ணும். இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணும். இவங்களை வந்து பிரிச்சு வச்ச பிறகு இவங்களை செய்யும், பாவத்துல தள்ள பார்க்கும், அதுக்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கும், பாவத்துல தள்ள பார்க்கும், பாவத்துல விழ வைக்கும். கடைசியில அவங்கள வந்து நரகத்தில் கொண்டு நிக்க வச்சு அடுத்தடுத்து வேலை செய்யும். ஆமா பாஸ்டர், இதே போலதான் +2 ரிசல்ட்டும் வந்திருக்கு, 10th ரிசல்ட்டும் வந்திருக்கு. சில பிள்ளைகள் நம்ம அடுத்த நாள் பேப்பர்ல பார்த்தாலுமே இந்த ரிசல்ட்னால அவங்க எதிர்பார்த்த மார்க், சிலர் வந்து நல்லா படிப்பாங்க, ஒருவேளை மார்க் குறைஞ்சிருக்கும். சிலர் கொஞ்சம் ஆவரேஜா படிப்பாங்க, ஆனால் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மார்க் குறைஞ்சனாலே சிலர் வந்து நேராக தங்க உயிரையே முடிக்கக்குள்ள நிலைமைக்கு போய் நிறைய பேர் அப்படி இறந்தும் இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு ட்ராப்பாக இருக்குமா? கண்டிப்பா. நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா மத்தேயு 17ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரத்துலலாம் ஒரு சம்பவம் இருக்கும். ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகனை கூட்டிட்டு வருவோம். அந்த மகனுக்குள்ள பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மகனை வந்து முதலாவது இயேசு கிறிஸ்துவோட சீஷத்தை கொண்டு வருவாங்க. அவங்களால துரத்த முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங் பாண்டேஜ் இது. அப்போ அந்த பாண்டேஜில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மலையில ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வருவார். கொண்டு வந்து கேட்பாங்க, பார்த்தாக்க அவர் கண்ட உடனே நுரை தள்ளி கீழே விழுந்தான் இருக்கும். ஃபிட்ஸ் கொண்டு வந்து சொல்வார், ஃபிட்ஸ். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊமையும் செவிடுமான ஆவி இவனை பிடித்திருக்கிறதுன்னு கொண்டு வருவாங்க. அப்போ அவன் வந்து ஊமையா வச்சிருக்கிறது ஒரு ஸ்பிரிட், செவிடா வச்சிருக்குது. அடுத்தது ஃபிட்ஸ் வருது. அதை தகப்பன் சொல்லுவான் இயேசு கிறிஸ்துவிட்ட, இவனை கொல்லும்படி அநேகம் தரம் இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. இவனை கொல்லும்படி அநேகம் தரம் இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. அப்போ ஆண்டவர் அப்போ வந்து கேட்பாரு, இது எவ்வளவா இருக்கு? இவன் சிறு வயது முதல் கொண்டு அவனுக்கு இருக்கிறது. அப்ப சின்ன வயசுல இருந்தே அந்த சின்ன பையனை வந்து அந்த ஆவி பிடிச்சிருக்குது. அப்ப அந்த ஆவி வந்து அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுறது, தற்கொலைக்கு நேராய் தூண்டுகிற ஆவி இருக்கு. ஃபிட்ஸ் இருக்குது அந்த பையனுக்கு. ஊமையா இருக்கிறான், செவிடா இருக்கிறான், அத்தனை ப்ராப்ளம் அந்த ஒரு பையனுக்குள்ள இருக்கு. அப்போ அது ஒரு ஸ்ட்ராங் பாண்டேஜ். இப்போ அது சின்ன பிள்ளைக்குள்ள இந்த சம்பவத்துல பாருங்க, சின்ன வயசுலயே வந்துச்சுட்டாங்க. எப்படி ஒரு சின்ன பிள்ளைக்குள்ள ஒரு ஆவி வருது? காரணம் பெரியவர்களுடைய சில தவறான காரியங்கள், பெரியவர்களுடைய பாவமான காரியங்கள். அது வந்து ஒரு ஆக்சஸ் ஆகுது, அந்த பிள்ளைகளை பாதிக்குது.
அப்போ அந்த பிள்ளைகளை பாதித்து அவங்க வாழ்க்கையில வளரும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு வரும். சூசைட் நீங்க கேட்டது போல சொல்றேன், சூசைடுன்றது 100% ஈவில் ஸ்பிரிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ். அது சில தற்கொலை பண்ணினவங்களுக்கு பிறகு நான் சில கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தற்கொலை பண்ணினவங்களுடைய க்ளோஸா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவன் சில நாளாவே சொல்லிட்டு இருந்தான், எனக்குள்ள காதல் சத்தம் கேட்டுச்சு, நீ வந்து தற்கொலை பண்ணிக்கோ, நீ மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கோ, தூக்கு மாட்டிக்கோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியாது. கடைசியில் ஒரு நாள் வந்து அந்த நிஜமாய் நடந்துரும். அது இன்சிஸ்ட் அவங்கள வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வற்புறுத்திட்டே இருக்கும். ஆமா, அது ஒரு பாயிண்ட்ல போகும்போது வேற அவங்க என்ன செய்யறது தெரியாம டக்குன்னு செஞ்சிருவாங்க. அதே தான் நான் கேட்ட மாதிரியும் இந்த ரிசல்ட் வரும்போது நிறைய எல்லா வருஷமுமே இது நடக்கும். இப்போ இந்த வருஷமும் நடந்திருக்கு. அதுதான். ஸோ இது எல்லாமே ஒரு சாத்தானுடைய. கண்டிப்பா சரி, பிசாசு தான் அவங்க பிள்ளைகளோட தூண்டி விட்டு சாக வைக்கும். ஓகே பாஸ்டர், மிக அருமையான விளக்கங்கள் தந்தீங்க. ஆரம்பத்திலிருந்து கேட்டதிலிருந்து பிசாசை பற்றியதான ஒரு சில காரியங்களும் அவன் எப்படி கிரியை செய்கிறான் உள்ள பல விஷயங்களும் சொன்னீங்க. இன்னும் நிறைய பார்ட் இதை பற்றி நம்ம போடலான் இருக்கிறோம். ஸோ அடுத்த பார்ட்லையும் இந்த சாத்தான் எப்படி கிரியை செய்கிறான், மிக முக்கியமான காரியங்களை நம்ம பார்ப்போம். இந்த பார்ட்ல மிக அருமையான விளக்கங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். பேசலாம். தேங்க்யூ பாஸ்டர்.